Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 19th sum. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y is equal to 5x minus 9 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the function is also a function. So என்ன கேட்டிருக்காங்கன்னா Fahrenheit to Celsiusக்கு டெம்பரேச்சரை மாற்றக்கூடிய ஒரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அது ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு 5x by 9 minus 160 by 9. ஸோ இதை ஒய்ன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா 5x மைனஸ் இது கீழே வந்து இருக்குது லைக் டர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ 9x கொண்டு வந்துட்டிங்கன்னா 9y is equal to 5x minus 160. ஸோ உங்களுக்கு தேவையானது எக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒய்யை ஈக்குவேட் பண்ணிட்டு யூ ஹவ் டு ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 9y ப்ளஸ் 160 is equal to 5xன்னு இருக்கும். ஸோ இது எக்ஸ் வேணும்னா உங்களுக்கு 9y ப்ளஸ் 160 by 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டிவைட் ஆகிடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது டிவைட் ஆகும் எக்ஸ் is equal to இந்த மாதிரி கிடைக்கும். இது நீங்கள் g of yன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 9y ப்ளஸ் ஏன்னா உள்ள y தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் g of yன்னு வச்சுக்கிட்டா y ஃபைல் ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது g of yன்னு இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு g of f of h. ஸோ இது எந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தட். ஸோ g of f of h. ஸோ g of f of h என்னன்னா உங்களுக்கு 5x மைனஸ் 160 by 9. ஏன்னா 5x நமக்கு எதுனா இதுதான் உங்களுக்கு y. எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 9y 5x மைனஸ் 160. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, இதுதான் இதற்கு பார்த்தீங்கன்னா இதுதான் y. ஸோ இதை நீங்கள் வச்சுக்கிட்டோன்னா அது நம்ம உங்களுக்கு என்னென்னா y அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் f of h. ஸோ இதாச்சும் f of h இப்படி எழுதிக்கலாம் 5x மைனஸ் 160 by 9. ஸோ அதுதான் இது y சரி ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x மைனஸ் 160 by 9. இதை நீங்கள் ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா g of y இது தான். ஸோ அது ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5x மைனஸ் 160 by 9 ப்ளஸ் 160 by 5. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ் 9 5x 1 second students 5x minus 160 plus 160 by 5. ஸோ இது ஆல்சோ கேன்சல் ஆயிரும். 5x by 5 சொல்லிட்டு வரும். தட் இஸ் ஆல்சோ கேன்சல்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ எக்ஸ் வந்துட்டு g of fக்கு. இப்போ அடுத்தது f of g of டாப்ஸ் ஆஃப் ஒய்யில் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா f of g of y. g of y உங்களுக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சிடும். g of y 9y by 60 by 5. ஸோ இதுதான். ஸோ இது வேலை அந்த ஒய்க்கு வேலை நீங்கள் வந்து எங்கே ஒரு f of x இருந்து பாருங்க, அதில் உள்ள எக்ஸ் வேலை இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இது வந்து g of y. ஸோ f of x வேலை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 into 9y plus 160 by 5 minus 160. ஸோ ஃபஸ்ட் இந்த 5 கேன்சல் ஆகும். கீழே உங்களுக்கு ஒரு 9 இருக்கும். ஸோ 9y plus 160 minus 160 by 9. ஸோ இது ஆல்சோ கேன்சல் ஆகிட்டு 9y by 9 இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா ஒய்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு f of g வந்து உங்களுக்கு ஒய்ன்னு சொல்லி கிடைக்குது. அதேபோல் இங்கே g of f என்ன கிடச்சின்னா எக்ஸும் கிடச்சி. அதாவது g of y is equal to g of f is equal to I power x, f of g is equal to I power a. அதாவது என்னங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த g of f வந்து உங்களுக்கு எக்ஸும் கிடச்சின்னா I எக்ஸும் போட்டுடலாம். f of g வந்து உங்களுக்கு போட்டு ஒய்யும் கிடச்சின்னா I ஒய்யும் போட்டுடலாம். ஸோ அதுதான் இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரியுதுன்னா these are bidirections and inverse exist. ஸோ bidirections ப்ரூவ் ஆகிட்டால் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஆக்சுவலாக bidirections தான், அதனால இன்வெர்ஸ் கிடச்சிடும். இன்வெர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ f of inverse of y, f of inverse of y உங்களுக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ண எக்ஸ் வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிச்ச வேல்யூ எக்ஸ் எதை கண்டுபிடிச்சிக்கோ அதை தான் உங்களுக்கு f inverse of y பண்ணணும். சப்போஸ் f inverse of x வேணும்னா உங்களுக்கு இந்த ஒய்க்கு மேலே என்ன பண்ணணும், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 9x ப்ளஸ் 160 by 5. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ இதை நம்ம மாற்றி எப்படி எழுதிக்கலாம், 9x by 5 ப்ளஸ் 160 by 5. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோனா 3 5s are 15 1 balance 2. ஸோ 9x by 5 ப்ளஸ் 32. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி விட்டனாலும் விட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் விஷ் தான். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.